படம் முடிஞ்சிருச்சு ப்ரோ. படம் வந்து பார்த்துட்டேன். அந்த கிரெடிட்ஸ் கார்டு போடுவாங்கல்ல, தியேட்டர்ல ஒருத்தர் கூட ஏஞ்சிக்கவே இல்லை. நான் பார்க்குறேன், சரி என்ன நாம மட்டும் தான் உட்காந்து பார்த்துருக்கோம் பார்த்தா, ஏஞ்சி நின்று சும்மா வீடியோ இருக்கலாம்னு பார்த்தா எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. ஏய் படம் முடிஞ்சுடா, ஏஞ்சி போங்கடா சொன்னாலுமே போக மாட்டாங்க. ஏன்னா அந்த செலிப்ரேஷன் வந்து என்ஜாய் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக பிளாங்கா உங்களுக்கு போனீங்கன்னா அந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் ப்ரோ. அது ஒரு எப்படி சொன்னா, தியேட்டர்ல வந்து ஒரு 50 அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்க. நம்ம ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா ஒரு 10 பேர் போறோம்னா, அந்த 50 பேர் கத்துறத வந்து இந்த 10 பேரும் சேர்ந்து கத்த வச்சிருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இருக்கு. இப்போ படம் வந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து எஸ்டி வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. டெலிகிராம்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து வாண்டடா இந்த படத்தை அடிக்கணுன்ற ஒரு போர்வையில் அடிச்சிட்றாங்க. அப்படி இருந்துமே இந்த படத்துக்கு வந்து தியேட்டர்ல வந்து கூட்டமா ஆட்கள் போறாங்கன்னா அது ஏகே சாரால மட்டும்தான் முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளா ஒன்னே ஒன்று தான் ப்ரோ சொல்லுவேன். படத்துல வந்து லாஜிக்லாம் பார்க்காதீங்க, ஏகே சாரோட இந்த மேஜிக் வந்து பாருங்க. ஏன்னா அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அஜித் சார் இந்த மாதிரி எப்படா பார்ப்போம்னு காத்திருந்த எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டா தான் இருக்கும்.